ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோங்க. அதுவும் குறிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும். அது என்ன குறிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும் ஒரு வீடியோ அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நம்ம பெண்கள் நம்ம வீட்ல நிறைய வேலை செய்யறோம் இல்லையா? குழந்தைங்களை பாத்துக்கிறோம், ஹஸ்பண்டை பாத்துக்கிறோம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு சரியான சமயத்துல சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம், எக்ஸாம்ஸ் வந்தா கண்ணு முழிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்படி நிறைய வேலைகள் பெண்கள் செய்யறாங்க. பட் ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட்ஸ் கேட்கிற ஒரு முதல் கேள்வி என்னன்னா, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, இதெல்லாம் நீ செய்யக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்ட உடனே பல ஹவுஸ் ஒய்ஃப் கண்ணில் மலன்னு தண்ணி வந்துடும். ஐயோ, நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வீட்டில், ஆனால் நம்மள இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு பெரிய மன அழுத்தம் நிறைய பெண்கள் மனசுல இருக்குங்க, குறிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மனசுல. ஸோ இந்த மன அழுத்தத்தை போக்கி அவங்கள எப்படி கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஸோ நான் அந்த கொஸ்டின்லேருந்தே ஆரம்பிக்கிறேங்க. அது என்ன பர்டிகுலரா அந்த ஒரு கொஸ்டின் கேட்டால் மட்டும் அப்படி ஒரு கோபமும் அழுகையும் எல்லா பெண்களுக்கும் வருது? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு பெண் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் இருக்கிறது இல்லைங்க. குழந்தைங்களை பார்த்துக்கும் போது ஒரு நல்ல கேர்டேக்கரா இருக்காங்க, வீடை பெருக்கி துடைக்கும் போது ஒரு மெய்டா இருக்காங்க, சமைக்கும் போது ஒரு குக்கா இருக்காங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரு டீச்சரா மாறுறாங்க, அதே குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கும் போது ஒரு நல்ல நர்ஸா மாறுறாங்க. இப்படி பல வேலைகள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் செய்யறாங்க, எல்லா பெண்களுமே செய்யறாங்க. வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. பட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, இதை எல்லாமே செஞ்சுட்டு அவங்க வீட்லயே இருக்கிறாங்க. அப்ப வீட்லயே இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த மன அழுத்தம் அதிகமா இருக்கு. ஏன்னா வேலைக்கு போகும்போது நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுவோம், நம்ம நல்ல ஒரு வேலை செய்யும் போது நம்மளோட மேலதிகாரி நம்மளை பாராட்டுவாங்க, இப்படி நிறைய சந்தோஷங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பட் வீட்டுல இருக்கும்போது யார் கூடயும் நம்ம சரியா பேசாம வீட்டுல இருக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இப்படி பல விஷயங்கள்ல நம்ம மனசுல போட்டு அமுக்கிட்டே இருக்கிறதால பேச கூட சில பேருக்கு ஆள் இல்லாததால தான் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வருதுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னா நாம ஒரு விஷயம் செய்யணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம எப்பயுமே அடுத்தவங்களுக்காக தான் நம்ம எல்லா வேலைகளுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டை பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, வீடை கிளீனா வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான் செய்யறோம். உங்களுக்காக நீங்க என்ன டைம் ஒதுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே, எனக்கு பிடிச்ச சீரியல் பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச சினிமா பார்க்குறேன், இதெல்லாம் நான் ஜாலியாக தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. இது எதுவுமே உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவாதுங்க. இது எல்லாமே ஒரு டைம் பாஸ் தான். பட் உண்மையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது என்ன செய்கிறீங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. அதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக இருக்கும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனல்ல டேலண்ட் டைம்னு ஒன்று ஆரம்பிச்சேங்க. இந்த டேலண்ட் டைம்ல ஹவுஸ் ஒய்ஃப் செய்யற டேலண்ட்ஸ் எல்லாம் என்னோட வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த டேலண்ட்டை போஸ்ட் பண்ண உடனே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மனசுல அப்படி ஒரு சந்தோஷங்க. என் பேரை நீங்க சொல்லிட்டீங்க, என்னை நிறைய பேர் பாராட்டிட்டாங்க, என் குழந்தைங்க பார்த்துட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப எல்லார் மனசுமே எதுக்காக ஏங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பாராட்டுக்காக தான். நாம புதுசா யோசிச்சு ஒரு சாம்பார் வைக்கிறோம், அந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு என்ன நல்லா இருக்கே, இன்னைக்கு புதுசா செஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் அன்னைக்கு வேற எதுவுமே இருக்காது. அப்பா சூப்பர், நம்ம சக்சஸ் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ ஒரு சின்ன சாம்பாருக்கு கூட நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்ரிஷியேட் பண்ண. அதுவும் சில ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் என்ன சமைச்சிருக்கோன்னு கூட பார்க்காம சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு எங்கேருந்து தான் அப்ரிசியேஷன் வரும்? யோசிச்சு பாருங்க. நம்ம டெய்லி செய்கிற வேலைகளையே நம்ம செஞ்சுட்டு இருந்தா நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே பழகி போச்சு. சரி, இவ காலையில் எழுந்து இதெல்லாம் செஞ்சு தானே கொடுக்க போறா அப்படின்ட்டு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம நிறுத்தினா அப்போ அவங்களுக்கு கோபம் வருது. பட் அதோட அப்ரிசியேஷனை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் கூட நேற்று துணி மடிச்சிட்டு இருக்கப்போ என் பொண்ணு என்கிட்ட கேட்டா, ஏம்மா இந்த துணியெல்லாம் நீ மடிச்சிட்டு இருக்கியே, இதனால உனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன், அம்மா இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதனால எனக்கு யாரும் அப்ரிஷியேட்லாம் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் இது என்னோட டே டு டே வேலை அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே வேலைகளை தான் நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதுதான் உங்களுக்கு வெளியிலிருந்து அப்ரிசியேஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா தாங்க இருந்தேன். 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எப்பயுமே வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இப்படியே தாங்க இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன நோக்கி வரும்போது எனக்கு ரொம்ப படப்படன்னு ஆயிடும். நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்லையே, நம்ம வர்த்தே இல்லை போல, நம்ம இந்த வாழ்க்கையில வாழறதுக்கு உருப்படியே இல்லாத ஒரு ஆளு, இப்படியெல்லாம் நானும் ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன்.
பட் எப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னையும் 4 பேர் பாராட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்போ உண்மையாவே நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேங்க. அடுத்த முறை என்னை யாராவது நீ வீட்டுல சும்மா இருக்க அப்படின்னு கேட்டாவே நான் சொல்லுவேன், நான் சும்மாலாம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்றது தாங்க என்னோட ஆசை. ஸோ இதுக்காக நீங்க எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. அதுல இருந்து உங்களுக்கு காசு வரணும்னு கூட அவசியம் இல்லை. பட் உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. நீங்க நல்லா வரைகிறவங்களா இருக்கலாம், நல்ல கிராஃப்ட் பண்றவங்களா இருக்கலாம். இப்படி நீங்க சின்ன சின்ன வேலைகளை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சா அடுத்தவங்க உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு பெயிண்டிங் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு நல்ல கிராஃப்ட் பண்ணிருக்கலாம். அதை உங்க ஹஸ்பண்டுக்கு காமிக்கும் போது பரவாயில்லையே இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவரே யோசிப்பாரு. ஓஹோ இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டட் போல, நாம தான் இவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்க ஹஸ்பண்ட்ஸை யோசிக்க வைங்க. அதுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. எனக்கு நேரமே இல்லை அப்படின்ற ஒரு காமனான கம்ப்ளைண்ட்டை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு சீரியல் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7:30 மணிக்கு அந்த சீரியல் வருது. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சீரியலை பார்ப்போம். அப்படியே டைம் இல்லைனாலும் யூடியூப்ல போட்டாலும் அந்த சீரியலை நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு ½ ஒதுக்கி அந்த சீரியல் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்குன்னா நமக்கு நம்மளால நேரம் ஒதுக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சா உங்க லைஃப் எப்படி மாறும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. இதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சு உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்க சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாவே நம்ம எல்லா பெண்களும் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோட்டிவேஷனா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேலும் மேலும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நான் தர இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.